அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கிறீங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஆஃபியத் நிறைந்த வாழ்க்கையை தருவானாக, ஆமீன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுக்கு அப்புறம் முசல்லாவை விட்டு எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஓதி வந்த வார்த்தைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறைய விஷயங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு என்ன திக்ர் ஓதணும், அதுக்கு என்ன துஆ ஓதணும், இதை ஓதுனா நம்முடைய தேவைகள் நிறைவேறுமா, இதை ஓதுனா நம்முடைய கஷ்டம்லாம் நீங்குமா அப்படின்னு நம்ம நிறைய தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் நம்ம டெய்லிக்கும் 5 வேளை தொழுகிறோம். 5 வேளை தொழுவுன கையோட, அதாவது தங்களுடைய துஆவை கேட்கறதுக்கு முன்னாடி கூட இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக ஓதிருக்காங்கன்னா, இந்த ஒரு துஆவை நம்மளும் கேட்டாலே போதும். நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் என்னென்னலாம் தேடுறோமோ இதுவே போதுமானதாக இருக்கும். அப்படி ஒரு 6 விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைகளுக்கு பின்னாடியும் ஓதுவது நமக்கு சுன்னத்தானதாக இருக்குது. இதுவே நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான நல்லதெல்லாம் தந்துடும். இந்த 6க்கும் தனித்தனி சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ யாருக்கெல்லாம் நேரம் இல்லையோ, நான் ஃபர்லு தொழுவுனேன் ஆனால் எனக்கு துஆ கேட்கறது கூட நேரம் இல்லை, நான் எந்திரிச்சு போயிடுவேன், வேலை வந்துடும், அப்படி நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாலும் இதை மட்டுமாவது நீங்கள் ஓதிக்கோங்க. இதுலேயே எல்லாமே உங்களுக்கு தேவையானது அனைத்துமே அடங்கிடும். இல்லை ஒரு தொழுகைக்கு அப்புறமும் துஆ கேட்டுட்டு இருந்திருக்கிறவங்களா நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களோட துஆ கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஓதிட்டு தான் துஆ கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இதை ஓதிட்டு நீங்கள் உங்களோட துஆவை கேட்டுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கள். இப்போ அந்த 6 விஷயத்தில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, முஸ்லீமில் இந்த ஹதீஸ் பதிவாகிருக்கு. கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை அஸ்தகுஃபிருல்லான்னு சொல்லி ஓதுவாங்களாம். அதாவது ஃபர்லு தொழுதுக்கு அப்புறம் அஸ்தகுஃபிருல்லா 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 அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும்? எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, அதை நம்ம சொல்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனால் நமக்கு தெரியுதா இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு? அதுதான் ரொம்ப முக்கியம். தெரிஞ்சாதான் நம்ம ரெகுலராக செய்வோம். அதுக்காக நம்ம எடுத்து கொடுக்குறோம். நீங்கள் இனிமேல் சொல்லிவாங்க. ஃபஜ்ர்லேருந்து இஷா வரைக்கும் ஒரு தொழுகைக்கு அப்புறமும் அஸ்தகுஃபிருல்லாவை 3 வாட்டி சொல்லுங்கள். எதுக்கு அவங்க அஸ்தகுஃபிருல்லான்னு சொல்லியிருக்காங்க? அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு தான் முதல்ல நம்ம கேட்கணும். ஒரு நாளைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 100 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சுருக்காங்கன்னு இன்னும் சில அறிவிப்புகளை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆனால் கடமையான ஒரு தொழுகைக்கு அப்புறமும் 3 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. அடுத்து 2வதாக அஸ்தகுஃபிருல்லா முடித்த கையோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துஆ ஓதுவாங்க. அது என்னன்னா, அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த ரப்பனா யாதல் ஜலாலி உல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த ரப்பனா யாதல் ஜலாலி உல் இக்ராம். அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம் தபாரக்த ரப்பனா யாதல் ஜலாலி உல் இக்ராம். எவ்வளோ சின்ன துஆ பாருங்கள். இது உங்களுக்கு மனப்பாடமாக இல்லை அப்படின்னா இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 வாட்டி ஓதுனாலே ஈஸியாக மனப்பாடம் ஆகிரும். அவ்வளோ சின்ன துஆ தான் இது. இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ் நீயே ஈடேற்றம் அளிப்பவன், உன்னிடமிருந்து ஈடேற்றம் உண்டாகிறது, கண்ணியம் மாண்பும் உடையவனே அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இதை ஓதுறதுனால நம்மளோட மனசுக்கும் உடலுக்கும் இன்னும் வாழ்க்கைக்கு இந்த 3க்குமே தேவையானதாக அல்லாஹ் கிட்டேருந்து நமக்கு கிடைக்கும். மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பாதி நோய் மன நிம்மதி இல்லாதவங்களுக்கு தான் வருது. நோய் வந்துருச்சுன்னா நிம்மதியும் இருக்காது, உடம்பும் நல்லா இருக்காது. அப்போ இது மூலமாக நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாமே நமக்கு தரான். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, நசஈல இந்த ஹதீஸ் பதிவாகிருக்கு. யார் ஆயத்துல் குர்சியை ஃபர்லு தொழுகைக்கு பின் வளமையாக ஓதி வர்றாங்களோ அவங்களுக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் நடுவில் எது தடையாக இருக்கும்னா மரணம் மட்டும்தான் தடையாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் ஸ்வர்க்கத்துக்கும் மரணம் மட்டும்தான் தடை. அப்படின்னா மரணித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. அப்படின்னா இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு சம்பாதிச்சு குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுல கிடையாது. எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். எல்லாருமே தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கஷ்டத்தை கொடுக்கறது தன்னை வணங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. அப்படி வணங்கக்கூடியவர்களுக்கு, கட்டளையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். அதுதான் நம்மளோட நோக்கமே. அப்படி இல்லாட்டி நரகம் கிடைத்தால் நஊதுபில்லா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அது நம்ம வாழ்ந்ததுக்கே பிரயோஜனம் இல்லாமல் ஆகிரும். ஆனால் சொர்க்கம் கிடைத்தால் நம்ம இனி நிரந்தரமாக அங்கே தான் இருப்போம். அதுக்கு நமக்கு ஆயத்துல் குர்சி போதுமானதாக இருக்கும். அதனால் ஒரு ஃபர்லு தொழுகைக்கு அப்புறமும் வளமையாக ஆயத்துல் குர்சியை ஓதிவாங்க. நம்ம இதை ஓதுனாலே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையே நம்ம வெற்றி பெற்றுவோம். இந்த உலகத்துக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, மறுமைக்காக நீங்கள் ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி ஆயத்துல் குர்சியை ஓதிக்கோங்க.
அடுத்து 4வது என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் சொல்கிறான், நீங்கள் நன்றியுள்ள அடியானாக இருக்கும் காலமெல்லாம் நான் உங்களை வேதனை செய்ய மாட்டேன். இந்த உலகத்தில் ரொம்ப குறைந்த நபர்கள் தான் நன்றியுள்ளவர்களாக இருக்காங்க, மிச்சம் எல்லாருமே நன்றி கெட்டவர்களாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல இடத்துல கூறியிருக்கிறான். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யார் நன்றியுள்ள அடியாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் சிறந்ததை கொடுப்பேன், மறுமையிலையும் சிறந்ததை தருவேன், அவங்க கேட்குறதெல்லாம் நடத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய நெருக்கத்தை தருவேன்னு சொல்கிறான், உயர்ந்த சொர்க்கத்தை தருவேன்னு சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம என்ன சொல்கிறோம், இது வேணும் அது வேணும், இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான், நன்றியுள்ள அடியாருக்கு கேட்பதெல்லாம் தரேன்னு சொல்லியிருக்கான், இம்மையும் மறுமையிலையும். அப்போ அந்த நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு துஆவாக தான் இந்த துஆ இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் யா அல்லாஹ். இதோட பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், உன்னை திக்ரு செய்வதற்கும் உனக்கு ஷுக்ர் செய்வதற்கும் உன்னை அழகிய முறையில் இபாதத் செய்வதற்கும் அருள் புரிவாயாக அப்படின்னு அர்த்தம். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கையை பிடிச்சி இந்த துஆவை ஒரு தொழுகைக்கு அப்புறமும் வளமையாக ஓத சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் இது, ஆனாலும் நம்ம செய்கிறதே இல்லை. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இந்த 3மே 33 தடவை ஓதணும். கடைசியில் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையாக ஓதிட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம பல அறிவிப்புகளில் பார்த்துருக்கோம். இதுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதில் ஒரு சிறப்பு மட்டும் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். யார் இந்த திக்ரை 10 முறை, அதாவது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், இந்த திக்ரை ஓதிட்டு துஆ செய்கிறாங்களோ அவங்களோட துஆ மறுக்கப்படாது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நினச்சி பாருங்கள், நம்ம 33 தடவை ஓதணும், ஆனால் 10 முறை ஓதினாலே துஆ மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. துஆ ஏற்றுக்கொள்ளப்படணும்னு நம்ம என்னென்னமோ ஓதுறோம், ஆனால் வளமையாக 5 வேளை தொழுகைக்கு அப்புறம் இதை ஓத மாட்டேங்கிறோம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். அப்போ இதை நம்ம ஓதிட்டு நம்ம துஆ செஞ்சுக்கிடலாம். இப்போ கடைசி 6வது என்ன அப்படின்னா, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல அறிவிப்புகளில் சொன்ன குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பி ரப்பில் ஃபலக், குல் அஊது பி ரப்பின் நாஸ், சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக், சூரா நாஸ். பாதுகாப்பிற்கான இந்த 3 குல் சூறாக்களையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3 முறை ஓதிருக்காங்க. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, இதை ஓதுறவங்களுக்கு இதை விட சிறந்தது ஒன்று தேவையே இல்லை, இதுவே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே வார்த்தை தான், எல்லாமே தந்துடும். எல்லாமேனா என்னது, நமக்கு தேவையான பாதுகாப்பு, நமக்கு தேவையான நல்லது, நமக்கு தடுக்க வேண்டிய எல்லா கெட்டதையும் தடுத்துரும். இந்த 3 சூறாக்களையும் 3 முறை ஓதணும். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், 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 அல்லாஹும்ம அன்தஸ்ஸலாம் வ மின்கஸ்ஸலாம், தபாரக்த ரப்பனா யாதல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக். அப்புறம் ஆயத்துல் குர்சி, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தடவை, அப்புறம் 3 குல் சூரா. இது எல்லாமே நீங்கள் ஓதுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அல்லாஹ் நமக்கு எல்லாமே தர்றேன்னு சொன்னாலும் நம்ம அமல் செய்கிறதில்ல. அதுக்கப்புறம் அல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தரல அப்படின்னு அவனையே குறை சொல்கிறோம். இனி அப்படி இருக்க வேணாம். இன்ஷா அல்லாஹ் இனி ஒவ்வொரு ஃபர்லு தொழுதுக்கு அப்புறமும் இதை நீங்கள் வளமையாக ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை நம்ம வளமையாக ஓதி வர்றதுக்கும் ஓதுனதுக்கப்புறம் இதனோட பலன்களையும் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி தந்தல்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நானும் உங்களுக்காக துஆ செய்கிறேன், நீங்களும் எனக்காகவும் என்னோட குடும்பத்திற்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயனடையாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களே அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.